அனைவருக்கும் வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் ஒரு தனியார் ஏஜென்சி இருக்குது. இந்த தனியார் ஏஜென்சியில் வேலை செய்பவங்க தான் ரஞ்சித்குமார் வயது 32, குமார் வயது 35. இவங்க இருவருமே அந்த தனியார் ஏஜென்சியில் கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளாக வேலை பார்த்துட்டு வராங்க. 2 பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க 2 பேருமே வாரத்துக்கு 1 நாள் அல்லது வாரத்துக்கு 2 நாட்கள் அருகில் இருக்கக்கூடிய உடன்குடி கீழ பஜார் பகுதிக்கு போயிட்டு தன்னுடைய வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கிட்டு வருவாங்க. அப்படி தான் அவங்க நேற்று முன்தினமும் 2 பேருமே உடன்குடி கீழ பஜாருக்கு போயிருக்காங்க. பொருட்கள் வாங்குறதுக்காக ஒவ்வொரு கடைக்காக போயிட்டு இருந்திருக்காங்க. அப்படி அவங்க போயிட்டு இருக்கும்போது சாலை ஓரத்தில் கீழே ஒரு மணி பர்ஸ் கிடந்திருக்கு. பார்க்க ரொம்ப புதுசாக இருந்திருக்கு. என்னடா இது ஒரு புதுசாக ஏதோ மணி பர்ஸ் கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித்குமார் அந்த பர்ஸை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அவருக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்திருக்கு. காரணம், அந்த பர்ஸுக்குள்ளே ஒரு தங்க செயினும் 3 தங்க கட்டிகளும் இருந்திருக்கு. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அவர், தங்க ரேட்டு இப்போ என்ன விலையில் இருக்குது, யாரோ ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு தான் சம்பாதிச்சிருப்பாங்க, இப்படி கவனக்குறைவாக அவங்களுடைய தங்க கட்டியை கீழே போட்டுட்டு போயிட்டாங்க, தெரியாமல் தான் போட்டு போயிருப்பாங்க, அதனால் இந்த தங்க கட்டிகளை அவங்கக்கிட்ட எப்படியாவது கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட தான் விசாரிச்சிருக்காங்க. யாராவது இந்த மாதிரி பர்ஸை காணணும் தேடி வந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அங்கே அக்கம் பக்கத்தில் இருந்த கடைகள் யாருமே இல்லைப்பா இந்த மாதிரி யாரும் வரலையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதை யார் தொலைச்சாங்களோ அவங்கக்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த 2 பேரும் அருகில் இருக்கக்கூடிய குலசேகரப்பட்டினம் காவல் நிலையத்துக்கு போயிருக்காங்க. அப்போது அங்கே காவல் ஆய்வாளரான பிரபு பாஸ்கர் இருந்திருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு சொல்லியிருக்காங்க, சார் நாங்கள் இந்த மாதிரி பொருட்கள் வாங்குறதுக்காக உடன்குடி பஜாருக்கு போனோம். அப்போ சாலையோரத்தில் புதுசாக ஒரு பர்ஸு கிடந்திருக்கு. நாங்கள் அந்த பர்ஸை எடுத்து பார்க்கும்போது ஓப்பன் பண்ணி பார்த்தோம். அதுக்குள்ளே ஒரு தங்க செயினும் 3 தங்க கட்டிகளும் இருந்துச்சு சார். இது யாரை தொலைச்சாங்கன்னு எங்களுக்கு தெரியல, எங்களால் விசாரித்து கண்டுபிடிக்க முடியல, அதனால் நீங்கள் இதை உரியவங்கக்கிட்ட பத்திரமா ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லி அந்த பர்ஸை கொடுத்துருக்காங்க. என்னடா தங்க கட்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸார் வாங்கி, அந்த காவல் ஆய்வாளர் பிரபு பாஸ்கரன் வாங்கி அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அவங்க சொன்ன மாதிரியே 3 தங்க கட்டிகள் அதில் இருந்திருக்கு. அது போக ஒரு செயின் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த 3 தங்க கட்டிகள் எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது அது கிட்டத்தட்ட 37 கிராம் எடை இருந்திருக்கு. அதே போல் அந்த செயினை செக் பண்ணி பார்க்கும்போது அது 15 கிராம் எடை கொண்டு இருந்திருக்கு. மொத்தத்தில் அவங்க கொண்டு வந்த அந்த நகையோட மதிப்பு மொத்தம் பார்த்திங்கன்னா 52 கிராம் இருந்திருக்கு. அதாவது இன்றைய மதிப்பில் கிட்டத்தட்ட அதோடைய மதிப்பு 6 லட்சம் ரூபாயாக இருந்திருக்கு. ஒரு தனியார் ஏஜென்சியில் ஒரு 2 பேரும் வேலை செய்கிறாங்க. அது 12 ஆண்டுகளாக ஒரே கம்பெனியில் கஷ்டப்படக்கூடிய ஒரு வேலையை பார்த்துட்டு வராங்க. அப்படி இருந்தும் கூட கீழே கடந்த அந்த 6 லட்சம் ரூபாய் நகையை பத்திரமாக உரியவங்க கிட்ட ஒப்படைக்கணும், இது நம்மளுடைய நகை இல்லை, போலீஸார்கள் இது கண்டிப்பாக கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே மனதார அதை கொண்டு போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிருக்காங்க. இதை பார்த்த போலீஸார் நெகிழ்ந்து போய் அந்த 2 நண்பர்களையும் பாராட்டியிருக்காங்க. அதன் பிறகு அவங்களுடைய நேர்மையாக ஒப்படைத்த அந்த தொழிலாளிகளை வெகுவாக பாராட்டி அவங்களுக்கு சால்வையும் அணிவிச்சிருக்காரு. தொடர்ந்து இந்த நகை மற்றும் தங்க நகை கட்டிகளை தவறவிட்டது யார் அப்படிங்கிற கோணத்திலையும் தற்போது போலீஸார் தீவிரமான விசாரணையில் ஈடுபட்டு வராங்க. அவங்க எந்த இடத்துல நகையை மீட்டேன் அப்படின்னு சொன்னாங்களோ அந்த பகுதிக்கு போயிட்டு அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி கேமராக்கள் காட்சிகள் எல்லாமே போலீஸார் தற்போது கைப்பற்றி அதை ஆய்வு செஞ்சுட்டு வராங்க. அது தொடர்பாகவும் தற்போது விசாரணையும் மேற்கொண்டு வராங்க. இப்படி கீழே கடந்த 6 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகையை பத்திரமாக கொண்டு வந்து போலீசாரிடம் ஒப்படைத்த இந்த தொழிலாளருடைய செயலை தற்போது சமூக ஊடகங்களில் பலரும் பாராட்டிட்டு வராங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய பாராட்டுகளை தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.